டெல்லியில் 3, உத்தரப்பிரதேசத்தில் 17. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தொகுதிகள் எத்தனை? நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, பஞ்சாபில் ஆம் ஆத்மி என பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறி வந்தனர். இந்த நிலையில் டெல்லி, உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு சற்றே ஆறுதலாக அமைந்துள்ளது. அதன் பின்னணி என்ன? சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி வெளியேறியது. அப்போது ஒட்டுமொத்தமாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கூட்டணி முறிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் முழுமையாக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறவில்லை என விளக்கமளித்தார். மேலும் சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் சந்தித்தார். இந்த நிலையில் தற்போது டெல்லியில் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் டெல்லியில் 3 தொகுதிகளை காங்கிரசிற்கு ஆம் ஆத்மி ஒதுக்குவதாக தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக காங்கிரசுக்கு கிழக்கு மற்றும் வடமேற்கு டெல்லி மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 7 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அந்த தொகுதிகளை கைப்பற்ற இந்தியா கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது. நீண்ட நாட்களாக தொகுதி பங்கீடு இழுபறியாக இருந்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மி 4, காங்கிரஸ் 3 தொகுதிகள் என்னும் நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில நிலவரம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி கட்சி பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு மொத்தம் உள்ள 80 தொகுதிகளில் காங்கிரஸ் 17 இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி 63 தொகுதிகளிலும் போட்டியிட தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி பங்கீடுகளில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் இடையே நிலவிய மோதல் போக்கை தவிர்த்து தொகுதிகளை இறுதி செய்ததில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு முக்கிய பங்கு இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கோட்டைகளாக கருதப்படும் ரேபரேலி, அமேதி ஆகிய தொகுதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியுற்றார். அதே நேரத்தில் சோனியா காந்தி தனது ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். தற்போது சோனியா காந்தி மாநிலங்களவை பதவிக்கு சென்றிருக்கும் நிலையில் பிரியங்கா காந்திக்கு ரேபரேலி தொகுதி ஒதுக்கப்படலாம் எனும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. சீட் பங்கீடுகள் முடிவடைந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நியாய யாத்திரை நடத்தும் ராகுல் காந்தியுடன் இணைந்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பயணம் மேற்கொள்வார் என சொல்லப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 62 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் 10 இடங்களிலும், சமாஜ்வாதி 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்தை மட்டுமே கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சி சார்பாக சோனியா காந்தி மட்டுமே மாநிலத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இம்முறை அதிக இடங்களில் வெற்றி பெற இந்தியா கூட்டணி தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த சில தினங்களாக இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்திருப்பது இந்தியா கூட்டணிக்கு சற்றே ஆறுதலாக அமைந்துள்ளது.